புஷ்பா, நிஜமா சொல்றேன், இத்தனை வருஷமா நம்ம தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாராச்சும் ஒரு குடமாவது அடிச்சு தந்திருக்காங்களா? ஆனா சூர்யா சாரு இன்னைக்கு எல்லாருக்கும் தண்ணி அடிச்சு கொடுத்தாரு தெரியுமா? எல்லாருக்குமேவா? ஆமா, எல்லாருக்குமே அவர் தான் அடிச்சு கொடுத்தாரு. பிரேமா வீட்டுக்கு ஒரு குரங்கு வந்திருக்குல்ல, அந்த குரங்கு ஏதோ சொல்ல போய் சூர்யா சார் எல்லாருக்கும் அடிச்சு கொடுத்தாரு. ஒரு 25 குடமாவது இருக்கும். தண்ணி அடிச்சு அவர் கை காய்ச்சி போயிருக்குன்னா பாத்துக்கோயேன். அது மட்டும் இல்லாம அந்த ரகுபதி வேணும்னே 10 குடம் வேற வச்சுட்டு போறாரு. சுபண்ணே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை புஷ்பாக்காக நீ தண்ணி பிடிக்க வந்தல, எப்படி தண்ணி அடிக்கணும், அதை எப்படி தூக்கிட்டு போகணும்னு கூட உங்களுக்கு தெரியல. ஆனா சூர்யா சாருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இத சொல்லதான் தண்ணி கூட தூக்கிட்டு நேரம் வந்தீங்களாங்க. சொல்லிட்டீங்கல்ல, போங்க. நட. டேய், ஏண்டா உனக்கு அவர் அங்கிள் ஆளா பார்த்தா கறந்த பாலை தானா குடிச்சு வளர்ந்த எரும மாடு மாதிரி இருக்க. நீ அவர் அங்கிளுங்கிறியா? எக்ஸசைஸ் ஒரு மண்ணு உனக்கு பண்ண தெரியல, சும்மா இங்க சவுண்ட் விட்டுட்டு இருக்கியா? அவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வார்ம் அப் பண்ணுவார் தெரியுமா? எவ்வளவு தூரம் ரன்னிங் போவார்னு தெரியுமா? எவ்வளவு நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவார்னு தெரியுமா? சரி, அதெல்லாம் விடு. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கு. கரெக்டா குறி பார்த்து சுடுவாரு. அப்படியா? என்ன நொப்படியா? இன்னொரு தடவை அவர் அங்கிள்னு சொல்லிப்பாரு, அப்ப தெரியும் உனக்கு. நான் அங்கிள் கூப்பிடலாம் மட்டும் அவர் வயசு கம்மியாயிருமா? வெரி ஃபன்னி காய். டவல் கூட. தேங்க்யூ. எப்ப வந்தானோ? ஏன்
சார் உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம்? இத பார்த்தா உனக்கு கஷ்டமாவா தெரியுது? இது எனக்கு லவ் சிம்பல் அனு. ரொம்ப சாரி சார். நீ எதுக்கு அனு சாரி சொல்ற? நான் இது எல்லாத்தையும் சந்தோஷமா தான் செய்யறேன். சார், உங்களால முடியலன்னா பரவாயில்ல, தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கே போயிடுங்க. எங்க அப்பா என்ன முடிவு வேணாலும் எடுக்கட்டும். நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்கவே முடியல சார். திடீர்னு ஹெவியா பண்ணதுனாலதான் இப்படியா இருக்க. மத்தபடி இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்ல அனு. அதான் நீ என் கூட இருக்கே, அப்புறம் என்ன? தேங்க்ஸ் அனு. ஏன் சார்? உங்க அப்பாவை காணோன்னு என் மேல கோவப்பட்டியே, அன்னைக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன். மொத்தமா நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு ஒரு பயம். என் மேல கோவப்பட்டு நீ விலகி போனா என்னால தாங்கிக்கவே முடியாதனோ. என் மேல உனக்கு இருந்த அந்த லவ் இன்னும் உன் மனசுல அப்படியே இருக்குன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அது போதும் அனு. இனிமே என்ன நடந்தாலும் வாழ்க்கை முழுக்க இதை நினைச்சே வாழ்ந்துருவானோ. அம்மா, வா மீரா. என்ன ஆச்சரியம், வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க? உன் பாச தேடி வந்திருக்கியா? இல்லம்மா, நான் வந்தது உங்களை பார்க்கதான். என்னையா? என்ன விஷயம் மீரா? சூர்யா சார் எங்கன்னு தெரியுமாமா? என்ன மீரா இப்படி கேக்குற? நீ தான் சொல்லணும் சூர்யா எங்கன்னு. அவன் நேத்து நைட்டு வீட்டுக்கே வரல. சரி, ஏதோ பிசினஸ் டென்ஷன் போல இருக்கு, இன்னைக்கு வந்துருவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். சூர்யா எங்க? அது எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. சூர்யா சார் நேத்து ஆபீஸ்க்கும் வரல. அப்படியா? அப்போ அண்ணன் எங்க போனாரு? ஒருவேளை ப்ரோயின்லோ அனு வீட்டுக்கு போயிட்டாரோ? மான்சி, சொல்லணுங்கிறதுக்காக ஏதாவது சொல்லாத. அனு வீட்டுக்கு எப்படி சூர்யா போவான்? அங்கதான் அவ்வளவு பிரச்சனை இருக்கே. சுப்பு வேற காணாம போயிட்டாரு. இல்லம்மா, சுப்பு சார் திரும்ப வந்துட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பாவம், அனுவும் சூர்யாவும் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லம்மா, இப்ப சூர்யா சாரும் அனு வீட்ல தான் இருக்காரு. நான் சொல்லல, நான் கெஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு இப்பவாது புரிஞ்சுக்கோங்க மோமின்லோ. பட் என்ன சொல்ற மீரா? ஆமாமா, சுப்பு சார் ஏதோ சேலஞ்ச் பண்ணாராம். சோ சூர்யா சார் அங்கேயே ஒரு வாரம் தங்க போறாராம். ரியலி மீரா? என்னால நம்பவே முடியல. வாட் அ ட்விஸ்ட்! இந்த ட்விஸ்ட நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஆனா இதுல நிறைய காம்ப்ளிகேஷன் வரும் மேம். இந்த நியூஸ் வெளியில தெரிஞ்சு இந்தியா ஃபுல்லா ஃபிளாஷ் ஆயிடுச்சுன்னா நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷனே ப்ராப்ளம் ஆகும். சூர்யா சாரோட மரியாதைக்கும் அது நல்லதில்ல. அம்மா, இந்த விஷயத்துக்கு உங்களால மட்டும்தான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். அதனால தான் நான் இங்க வந்தேன். நீங்க ப்ளீஸ்மா எப்படியாவது சூர்யா சார் கிட்ட பேசுங்க. நீங்க அவரை கையோட கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ். மீரா, நீ இவ்ளோ தூரம் அவனை பத்தி வந்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்பவே சூர்யாவை பார்த்தாகணும். சந்திரா, மான்சி, நீங்களும் என் கூட வாங்க. நாம உடனே அனு வீட்டுக்கு போகலாம். ஓகே. நல்ல வேளை
நான் சொன்னதை சாரதாமா புரிஞ்சுக்கிட்டாங்க. சாரதாமா சொன்னா சூர்யா சாரால தட்டவே முடியாது. அவர் அங்கிருந்து கிளம்பிதான் ஆகணும். ச்சே, அனுவுக்காக சூர்யா சார் இந்த அளவு இறங்கி போவார்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன மீரா யோசிச்சுட்டு இருக்க? வா போலாம். எஸ்மா, வாங்க வாங்க. Who's the dog out? Who's the dog out? Who's the dog out? La 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 la. Smug up, smug up, smug up. La 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 la. Smug up, smug up, smug up. புஷ்பாமா, சாப்பிடலாமா? வாங்க சார், டிஃபன் ரெடியா இருக்கு சார். ஹலோ சார், எங்க வீட்ல இன்னைக்கு வெறும் கம்பு கஞ்சியும் எள்ளு துவையலும் தான். அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பிடிச்ச டிஃபன் ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கங்க. சார், உங்களுக்கு இட்லி இருக்கு சார். இட்லி இருக்கு, கம்பு கஞ்சியும் எள்ளு துவையலும். வாவ், இதெல்லாம் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. கண்டிப்பா அதுதான் எனக்கு வேணும். இந்தாங்க சார். நீங்களும் சாப்பிடலையா? சாரி, நான் சாப்பிடுறேன், பசிக்குது. நாங்கெல்லாம் சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவோம். நாங்கெல்லாம் சாப்பாட்டியே சாமியா கும்பிடுவோம். சாமி கும்பிடலையா சார்? நான் அப்பவே சாமி கும்பிட்டாச்சு. என்ன சமைக்கணும்? உங்க இஷ்டம் தான், என்ன வேணா சமைக்கலாம். ஆனா உடனே சமைக்கணும்லாம் இல்ல, நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரீயா சமைங்க. பொம்பளைங்களுக்கு என்ன சார் ஃப்ரீ? துணி துவைக்கணும், காய போடணும், ரேஷனுக்கு போகணும், மார்க்கெட் போகணும். இவ்வளவு வேலை இருக்கா? சரி, ரேஷனுக்கும் மார்க்கெட்டுக்கும் நான் போறேன். நீங்க மத்த வேலையை பாருங்க. கமான் அனு. அவசரப்பட்டு சவால் விட்டுட்டோமோன்னு நினைக்கிறியா சுப்பு? இதெல்லாம் சும்மா எனக்கு ஒரு நாளைக்கு தான். சீக்கிரமே விட்டா போதுன்னு ஓடுறாரா இல்லையான்னு பாரு. இப்படிதான் நேத்தும் சொன்ன. சரி, நீ சாப்பிடு. ஏன் அப்படி பாக்குற? நீங்க கோட் ஷூட் போட்டு நடந்தா அது ஒரு கெத்து, இப்படி சாதாரணமா இருந்தா அதுவும் ஒரு கெத்து தான் சார். அப்படியா? அப்புறம் அப்புறம் ஒண்ணும் இல்ல சார். அவ்வளவுதானா? நீ இன்னும் நிறைய சொல்லுவேன்னு நினைச்சேன். சார், நீங்க நிஜமாவே சந்தோஷமா இருக்கீங்களா சார்? அதுல என்ன உனக்கு அவ்வளவு சந்தேகம்? பிசினஸ் பிசினஸ்னு ரொம்ப பரபரப்பா இருந்தீங்க. ஏசி ரூம், கார், மீட்டிங், 5 ஸ்டார் ஹோட்டல், டின்னர்னு இருந்த ஆள் நீங்க. இப்போ நீங்க காலனில சாதாரண கட்டில் போட்டு உட்கார்ந்திருக்கும் போதும் எப்படி சார் அதே சந்தோஷத்தோட இருக்க முடியும்? சந்தோஷங்கிறது வெளியில இல்லானோ மனசுக்குள்ள இருக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அதோட மனசுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தா அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு சொல்லு? பணம் தான் வாழ்க்கை நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கவே முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு பணம் சேர்ந்தாலும் நம்ம ஈஸியா சந்தோஷத்தை தேடி போயிட முடியும். இப்படி பேசி பேசிதான் சார் என்ன மயக்கிட்டீங்க.
நிஜமாவே நம்ம அனு குடுத்து வச்சவ. அவளுக்காக இங்க ஒருத்தர் எப்படி உருகி உருகி காத்துக்கிட்டு இருக்காரு பாரு. அணுவ விடு. சுப்பண்ண மாதிரி கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது. எந்த மாப்பிள்ளையாவது மாமனாரை சந்தோஷப்படுத்த இவ்வளவு தூரம் இறங்கி வருவாங்களா? அதுவும் சூர்யா சார். அவர் எவ்வளவு பெரிய ஆளு. என் புருஷன்லாம் என் அப்பாவை ஒரு ஆளா கூட மதிச்சது கிடையாது. எங்க அப்பா மட்டும் என்ன, என் புருஷனை மாப்பிள்ளையா கூட மதிச்சது கிடையாது. இவங்க 2 பேரையும் நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா ஆமா. இருக்கு. அப்புறம் சார், உங்களுக்கு என்ன டிஷ் வேணும்? சார், நீங்க எங்களுக்காக தண்ணி எல்லாம் அடிச்சு கொடுத்திருக்கீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு நாங்க எதுவுமே பண்ணல. பதிலுக்கு நீங்க ஏதாவது செய்வீங்கன்னு நினைச்சு நான் அதை செய்யல. மனசார தான் செஞ்சேன். அத நீங்க சொல்லணுமா சார்? எங்களுக்கே தெரியும் சார். இன்னைக்கு நைட்டு நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும் சார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் எனக்கு சமைக்க வராது. ஆனா எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சமைச்சு தரேன். எங்க வீட்ல எல்லாம் சாப்பிடுவீங்களா சார் நீங்க? என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க? ஏய், இன்னைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீ கூப்பிட்டுட்ட. அதெல்லாம் கிடையாது. அவர் எங்க வீட்டுக்கு தான் வருவாரு. நாளைக்கு வேணா உங்க வீட்டுக்கு வரட்டும். அதெல்லாம் கிடையாது. நான் தான் சார முதல்ல கூப்பிட்டேன். சார், நான் தானே உங்களை முதல்ல கூப்பிட்டேன். அதனால முதல்ல எங்க வீட்டுக்கு தான் நீங்க வரணும். சரி சரி, உங்க வீட்ல கொஞ்சம், அவங்க வீட்ல கொஞ்சம், 2 பேர் வீட்லயும் சாப்பிடுறேன். அதுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. ஆமா, எங்க கிளம்பிட்டீங்க? வீட்லயே உட்கார்ந்து இருந்தா வேலை நடக்குமா சார்? ரேஷன் போகணும், காய் வாங்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு சார். நாங்களே இப்ப கடைக்கு தான் போறோம். நீங்க ஏன் பெஸ்டா அலையறீங்க? கொடுங்க, நாங்களே வாங்கிட்டு வந்துடுறோம். சார், உங்களுக்கு என்ன சார் தலையெழுத்தா அங்கெல்லாம் அலையணும்னு? பரவாயில்ல சார், நாங்களே வாங்கிக்கிறோம். நோ, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மேன் பவர். சார், அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சார். ஓ சாரி, நானும் அங்கதான் போறேன், நீங்களும் அங்கதான் போறீங்க. 2 பேரும் ஒரே இடத்துக்கு போறது வேஸ்ட்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு என்ன வேணும்னு லிஸ்ட் கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். அந்த நேரத்துல நீங்க உங்க வீட்டு வேலையை முடிச்சிடலாம்ல, அதத்தான் சொன்னேன். இது வரைக்கும் எத்தனையோ ஆளுங்க போவாங்க வருவாங்க. ஆனா யாரும் இவ்ளோ உரிமையா எங்க கிட்ட கேட்டதே இல்ல சார். அதான் சார் கேக்குறாருல்ல, கொடுங்க. நானே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல கொடுத்துறேன். ஆனா ஒரு கண்டிஷன், கரெக்டா எவ்வளவு செலவாச்சோ அந்த காசை கொடுத்துடணும். கொடுத்துருவீங்கல்ல? உங்களை நம்பலாம்ல? சார், நீங்க பெரிய வியாபாரின்னு நிரூபிச்சிட்டீங்க சார். என்ன சார், எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வருவீங்கன்னு பார்த்தா இந்த காலனிக்கே மாப்பிள்ளை ஆயிடுவீங்க போல. சூடான அப்பத்தை சாப்பிடணும்னா ஓரத்துல இருந்து பிக்கணும்னு சொல்லுவாங்க. சோ உங்க வீட்டு மாப்பிள்ளை ஆகணும்னா முதல்ல காலனில இடம் பிடிக்கணும், அப்புறம் உங்க வீட்டுல. எப்படி என்னோட ஐடியா? கலக்குறீங்க சார். சரி வா. அம்மா, சார் வந்துட்டாரு. சார் சார் கொடுங்க கொடு சார். அனு. சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றி சார். எங்களுக்காக நீங்களே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் யார் செய்வா சார்? ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் இருக்கட்டும், பில் அதுல இருக்கு. கரெக்டா பணத்தை கொடுத்துருங்க. சார், காரியத்துல கவனமா தான் இருக்கீங்க. பாத்தியா சார் எவ்வளவு ஜாலியா இருக்கிறாருன்னு? காரணம் வேற ஒண்ணும் இல்ல, அவர் ஒரு கற்பனை உலகத்துல மயந்துட்டு இருந்தாரு. ஆனா என்னைக்கா இருந்தாலும் யதார்த்தத்தை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். யதார்த்தம் இப்ப கண்ணு முன்னால வந்து நிக்குது பாரு. இப்ப என்ன பண்றாருன்னு பார்க்க தானே போறேன். ஏன் அப்படி சொல்ற சுப்பு? அப்படி கேளு. இப்ப நம்ம பொண்ணு இந்த மாதிரி வேற ஒரு இடத்துல போய் தங்கி இருந்தா உன்னோட என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதேதான் இப்போ சூர்யா சாருக்கும். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இங்க வந்து இருக்கிறத பார்த்தா அவர் அம்மா, தம்பி, அண்ணி இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? டக்குன்னு பேக்கப் பண்ணி அழைச்சிட்டு போயிட மாட்டாங்க. இதுக்குதான் தலை தலையா அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு.
சூர்யா. எங்க நீ மனசொடிஞ்சி எல்லாத்துல இருந்தும் மொத்தமா விலகிடுவியோன்னு நினைச்ச. நீ அப்படி செய்யல. இப்பதான் என்னுடைய பழைய சூர்யாவை பார்த்த மாதிரி இருக்கு. வெரி குட். மீரா சொன்ன உடனே எங்க எல்லாருக்கும் உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான் எல்லாரும் ஓடி வந்தோம். அண்ணே கலக்கிட்டீங்கண்ணே. வரும்போதுதான் மீரா எல்லாத்தையும் சொன்னான். அனுவ கல்யாணம் பண்ணாம நீங்க இங்க இருந்து வரவே கூடாது சொல்லிட்டேன்.